டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2ல் தமிழ் சிலபஸில் யூனிட் 1ல் 2 பிரிவுகள் இருக்கும், எழுத்து சொல். இதில் எழுத்தில் 7 டாபிக் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 8வது டாப்பிக்காக இருக்கக்கூடிய ஒருமை பன்மை அறிதல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட எழுத்து அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக முடிஞ்சு, இன்னும் சொல் டாபிக் முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த யூனிட் 1 வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ ஒருமை பன்மை அறிதல். இந்த ஒருமை பன்மைங்கிறது சிலபஸில் 2 இடத்துல வரும். ஒரு இடத்துல ஒருமைப்பன்மை அந்த பிழை அறிந்து அந்த சரியான தொடரை கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். அதனால் இதில் பேசிக்காக ஒருமைப்பன்மைனா என்ன, அதை வேற்றுமை உருபெயர் இருக்கும்போது எப்படி இருக்கும், அப்போ ஒருமைப்பன்மைக்கான வார்த்தைகள் இதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த சிலபஸில் 3வது யூனிட்டில் வரும்போது ஒருமைப்பன்மையில் எப்படி தவறு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஒருமைப்பன்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிலபஸில் எங்கே இருக்குது ஸ்கூல் புக்கில் அப்படின்னா 8th 3rd டேர்மில் இயல் 9ல் மொழியை ஆழ்வோம் பகுதியில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பழைய புத்தகத்தில் பார்த்தோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் 2வது இயல்லையும் 3வது இயல்லையும் மொழித்திறன் பயிற்சியில் கொடுத்துருப்பாங்க. 9ஆம் வகுப்பில் 3ஆம் பருவம் முதல் இயலில் பெயர்ச்சொல் மூவிட பெயர்கள் அப்படிங்கிறதுலையும் கொடுத்துருப்பாங்க. முதல்ல இந்த ஒருமை பன்மை அப்படிங்கிறது என்ன, தமிழில் எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பொருளையோ ஒரு மனிதர்களையோ யாரையோ குறிப்பிடும்போது அது ஒரே ஒரு ஆளை குறிப்பிடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஒருமை அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் குறிப்பிட்றதா இருந்தால் பன்மை. அப்போது ஒரு ஆட்களுடைய ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதர்கள் கூட்டமாக நிற்கும் போதோ இல்லை தனியாக நிற்கும் போதோ அவங்கள வேறுபடுத்தி காட்டுறது தான் இந்த எண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை தமிழில் 2ஆக பிரிக்கிறோம், ஒருமை பன்மை. ஒருமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரே ஒரு பொருளை மட்டும், ஒரு பொருளையோ ஒரு ஆளையோ ஒன்றே வந்து குறிப்பிடுறது வந்து ஒருமை. பன்மை அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பிடுவது. இப்போ எடுத்துக்காட்டு ஒருமை வந்து ஒரே ஒரு பூ, ஒரு மாணவன், இங்கே பூக்கள், மாணவர். அப்போ அந்த விகுதிகள் வந்து பன்மைக்குன்னு தனியாக வரும். கல் விகுதி இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம், அர் விகுதி, பலர்பால் வினைமுற்று விகுதி. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக இந்த ஒருமை பன்மையை பொறுத்த வரைக்கும் அந்த பெயர் வந்து ஒருமையில் இருந்துச்சுன்னா வினை முடிவு, அதாவது எந்த வினை செய்கிறாரோ அதோட முடிவு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒருமையிலே தான் இருக்கணும். திருடன் ஒருத்தனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதே மாதிரி பிடிபட்டான் ஆண்பால் வினைமுற்று விகுதி, ஒரே ஒருவனை குறிக்கக்கூடிய மாதிரி வினை சொல்லாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே பெயர் பன்மையில் இருந்துச்சுன்னா திருடர் அப்படின்னா இங்கே ஒருத்தரை குறிக்கலை, இங்கே ஒரே ஒருத்தன் தான் திருடன். இங்கே திருடருங்கிறது பன்மையை குறிக்குது, அருங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. அப்போ பல பேரை குறிக்குது, 2-3 சேர்ந்து திருடர்களாக இருக்கலாம். அந்த திருடர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அப்போ இப்போ தான் நம்ம கல் அப்படிங்கிறது பயன்படுத்துகிறோம். பழைய காலத்தில் அந்த அருவிகுதியை மட்டும்தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. வினை முடிவும் பன்மையில் தான் இருக்கணும். அப்போது அர் அப்படின்னு தான் முடியணும். அப்போ பிடிபட்டனர். இப்போ இந்த தன்மை பன்மையை வந்து நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துவோம், தமிழில் மூவிட பெயர்கள் அப்படிங்கிறது இருக்குது. மூவிடம் அப்படிங்கிறது என்ன, தன்மை. இப்போ யார் பேசுகிறாங்களோ நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் தான் என்னது தன்மை, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. இது பன்மையாக இருந்தால் ஒரு நாங்கள் 4 பேர் சேர்ந்து செஞ்சிரோம்னா அது பன்மை. இது எனக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டு இருக்கவங்க தான் முன்னிலை, எனக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டு இருக்கவங்க தான் முன்னிலை, எனக்கும் முன்னிலைக்கும் சம்மந்தம் இல்லாத இன்னொருத்தர் தான் படற்கை. ஸோ இதுதான் முன்மை. ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு தன்மை, அடுத்து இன்னொருத்தர் வந்து அவருக்கு முன்னாடி இருக்கார் முன்னிலை, அடுத்து இன்னொருத்தர் வந்து 2 பேருக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் இருப்பார், அவர் தான் எங்கோ ஒருத்தர் இருக்கக்கூடியவர் படற்கை. இதுதான் 3 இடப்பெயர்கள் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. இதில் தன்மையில் ஒருமை பெயர்கள், தன்மையில் பன்மை பெயர்கள். இப்போ தன்மைனா ஒரே ஒரு ஆளை யார் பேசுகிறாங்களோ அவங்கள குறிக்கக்கூடியது. பேசுகிறவங்க நான் அப்படின்னு, நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நான் பேசுகிறது. அடுத்து யான் என்ன தவம் செஞ்சேனோ, அப்போ நான் யான் 2 ஒன்று தான், ஒரே மாதிரியான பொருள் தரக்கூடிய வேறு சொற்கள். இது பன்மைக்கு போகும்போது இப்போ நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து செய்கிறோம் அப்படின்னா நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பேசுகிறது. அடுத்து யாம், அது 2மே ஒரே மாதிரியான வார்த்தைகள் தான். இப்போ இந்த ஒருமை சொல் யான் அப்படிங்கிறதும் இங்கே ஒருமை சொல்லாக இருக்கக்கூடிய யாம் அப்படிங்கிறதும் வேற்றுமை உருபெயர் இருக்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியும் போது தான் அது ஒருமை சொல்லா இல்லை பன்மை சொல்லா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இது ஒருமையா பன்மையா அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது எப்படின்னா அந்த வேற்றுமை உருபெயர் இருக்கும்போது தெரியும். இப்போ யான்கிறது எண் அப்படின்னு தெரியும். யான் கூட்டல் வேற்றுமை உருபு ஐயாளுக்கு என்னதுக்கான நம்ம சேர்ப்போம். அந்த யான் கூட்டல் ஐ அப்படின்னு சேர்த்தோம்னா எண்ணெய், யானைன்னு வராது, எண்ணெய் அப்படின்னு மாறும். யான்கிறது வேற்றுமை உருபு ஏற்றுனா எண் அப்படின்னு மாறிடும். யான் கூட்டலால் எண்ணால், யான் கூட்டல் போய் எனக்கு, நான் கூட்டல் எண்ணின். அதே மாதிரி யாம் அப்படிங்கிறது எம் அப்படின்னு மாறிடும். யாம் கூட்டலை எம்மை, யாம் கூட்டலால்
எம்மால், யாம் கூட்டல் கு எம்க்கு, யாம் கூட்டல் இன் எம்மின், யான் கூட்டல் அது எனது, யான் கூட்டல் கண் என் கண். இதே மாதிரி தான் நான் கூட்டல் எனது அப்படின்னு தான் மாறும். இந்த யானுக்கும் நானுக்கும் ஒரே மாதிரி தான் மாறும். யாம் கூட்டல் எமது, யாம் கூட்டல் கண் எங்கண் அப்படின்னு மாறும். எம் அப்படிங்கிறது மாறும். அடுத்து இதில் இந்த பன்மையில் நாம் அப்படிங்கிறது எப்படி மாறும்? வேற்றுமை ஒரு பேர் இருக்கும்போது நம் அப்படின்னு மாறும். அப்போ நாம் கூட்டலை நம்மை, நாம் கூட்டலால் நம்மால், நாம் கூட்டலுக்கு நமக்கு, நாம் கூட்டலின் நம்மின், நாம் கூட்டல் அது நமது, நாம் கூட்டல் கண் நங்கன் அப்படின்னு மாறும். அடுத்து யாங்கள் நாங்கள், இந்த கல்விகுதி வந்துச்சுன்னா இங்கே எம் அப்படிங்கிறது என்னவா மாறும்? எங்கள் அப்படின்னு முடியும். இப்போ யாங்கள் கூட்டலை எம்மை, இது எங்களை அப்படின்னு இருக்கும். யாங்கூட்டலை எங்களை, யாங்கள் கூட்டலால் எங்களால், யாங்கள் கூட்டல் எங்களுக்கு, யாங்கள் கூட்டலின் எங்களின், யாங்களது எங்களது, யாங்கள் கூட்டல் கண் எங்களது கண், எங்கள் கண் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து டைப்பிங் மிஸ்டேக்கு. அடுத்து முன்னிலை பெயர்கள் அப்படிங்கிறது என்னென்னா முன்னிலை ஒருமை. முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரே ஒரு ஆளை பற்றி பேசணும்னா நீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே இது முன்னாடி 2 பேர் இருந்தாங்கன்னா நீர், நீவீர். நம்ம பயன்படுத்துகிறது இப்போ கல்விகுதி வச்சு பயன்படுத்துகிறோம். ஆனால் பழங்காலத்தில் இந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. நீவீர், நீ ஈர் அப்படிலாம் பயன்படுத்தியிருப்பாங்க. நீங்கள்ங்கிறது நம்ம பொதுவாக இப்போ பன்மையினாலே கல்விகுதி தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். இப்போது இந்த நீங்கிற வார்த்தை வேற்றுமை உறுப்பை ஏற்றுச்சு அப்படின்னா, இப்போது நீ என்ன பண்ணுற அப்படின்னா உன்னோட பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, நீ உன்னோட பொருள் எடுத்துக்கோ அப்படி அந்த ஒன் அப்படிங்கிற வார்த்தை வரும். நீங்கிறது வேற்றுமை உறுப்பு இருக்கும்போது நின், அதே மாதிரி என்ன செய்யும்? உன் அப்படிங்கிறது தெரியும். நின் அப்படின்னும் தெரியும், உன் அப்படின்னும் தெரியும். அதே மாதிரி நீர் அப்படிங்கிறது நும் உம் அப்படின்னு மாறும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, நீ கூட்டல் ஐ, நின்னைன்னு சொல்லலாம், உன்னைன்னு சொல்லலாம். நம்ம உன்னைங்கிறத தான் அதிகமாக பயன்படுத்துவோம். நீ கூட்டலால் நின்னால் உன்னால், நீ கூட்டல் கு நினக்கு உனக்கு, நீ கூட்டல் இன் நின்னின் உன்னின், நீ கூட்டல் அது நினது உனது, நீ கூட்டல் கண் நின் கண் உன் கண். இதே இது நீர், அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய பன்மையாக இருக்கக்கூடிய ஆட்களை பற்றி பேசும்போது நீ கூட்டலை நும்மை உம்மை, நீர் கூட்டலால் உம்மால் நும்மால், நீர் கூட்டல் கு நுமக்கு உமக்கு. ஏன்னா இங்கே நும்மும் வரும் உம்மும் வரும், ரெண்டுமே சரி தான். நீர் கூட்டலின் நும்மின் உம்மின் அப்படின்னு தெரியும். நீர் கூட்டல் அது நுமது உமதுன்னு தெரியும். நீர் கூட்டல் கண் அப்படிங்கிறது நும் உம் கண் அப்படிங்கிறது மாதிரி மாறும். இப்போ நம்ம அந்த இப்போ பயன்படுத்துகிற அந்த கல்விகுதி வந்துச்சுன்னா இங்கேயும் நுங்கள் உங்கள் அப்படின்னு மாறும். இப்போ நம்ம இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் கூட்டலை நுங்களை உங்களை, நீங்கள் கூட்டலால் நுங்களால் உங்களால், நீங்கள் கூட்டல் கு நுங்களுக்கு உங்களுக்கு, நீங்கள் கூட்டலின் நுங்களின் உங்களின், நீங்கள் கூட்டல் அது நுங்களது உங்களது. நம்ம இந்த உங்கள்ங்கிற வார்த்தையை தான் இப்போதைக்கு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அடுத்து 3ஆவதாக இருக்கக்கூடிய படற்கை பெயர்கள். படற்கையில் யாரோ ஒருத்தரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா படற்கை ஒருமை பெயர் தான், அவன் தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி தானே? அதே மாதிரி படற்கையில் பன்மை பெயர் அப்படிங்கிறது தாம். நிறைய பேர் சொல்லும்போது தாம், அவர் தம்மை எப்படி செஞ்சார், தன்னை அவன் எப்படி காட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுவோம். அப்போ இங்கே தான் அப்படிங்கிறது வேற்றுமை ஒரு பேர் இருக்கும்போது தன் அப்படின்னு மாறும். தான் கூட்டலை தன்னை, தான் கூட்டலால் தன்னால், தான் கூட்டலுக்கு தனக்கு. இப்போ தன்னின் இது வந்து ஒருமையாக பன்மையான்னு கேட்டால் தனது யாருக்கு பயன்படுத்தணும்? ஒருமைக்கா பன்மைக்காக பயன்படுத்தணும்? இது பயன்படுத்தணுமா அப்படிங்கிறத நமக்கு டவுட் வரக்கூடாது. அதுக்காக தான் அதை தெரிஞ்சுக்கிறோம். தான் கூட்டல் இது வந்து தனது, தான் கூட்டல் கண் தன் கண். இதே மாதிரி தாம் வந்து வேற்றுமை ஒரு இருக்கும்போது தம் அப்படின்னு பிரியும். இங்கே இன்னா இங்கே இன் வருது, இங்கே தாம் இம் தம் மாறுது. அந்த நெடில் வந்து குறிலா மாதிரி இம் அப்படிங்கிறது அப்படியே இருக்குது. தம் கூட்டலை தம்மை, தம் கூட்டலால் தம்மால், தம் கூட்டல் கு தமக்கு, தம் கூட்டலின் தம்மின், தம் கூட்டல் அம்பது தமது, தம் கூட்டல் கண் தம்கண். ஸோ இதெல்லாம் மாறும். அடுத்து நம்ம இப்போ பயன்படுத்துகிற அந்த கல்விகுதியை வச்சு பன்மை பெயராக இருந்துச்சு அப்படின்னா அது வேற்றுமை ஒரு பேர் இருக்கும்போது தங்கள் அப்படின்னு மாறும். அந்த இது மட்டும் அந்த துணை எழுத்து மட்டும் போயிடும். தாங்கள் கூட்டலை தங்களை, தாங்கள் கூட்டலால் தங்களால், தாங்கள் கூட்டல் கு தங்களுக்கு, தாங்கள் கூட்டலின் தங்களின், தாங்கள் கூட்டலது தங்களது, தாங்கள் கூட்டல்கள் தங்கன், இப்படி நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக தாம் தான், இந்த ரெண்டுக்கும் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது. இப்போ ஒருமையில் உள்ளவங்களுக்கு பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா தான், தன்னை,
தன்னால், தனக்கு, தனது இதெல்லாம் ஒருமையில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள். பன்மைனா தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது. இந்த விகுதி மேங்கிற மாதிரியான வார்த்தைகள் வந்துச்சுன்னா, எழுத்து வந்துச்சுன்னா அது பன்மையாக இருக்கும். இங்கே அப்படிங்கிற மாதிரி எழுத்து வந்துச்சுன்னா அது ஒருமையாக இருக்கும். இப்போ கன்று, இப்போ இந்த இடத்துல தமதா தனதா அதுதான் நமக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. அதே மாதிரி இங்கே ஒருமையில் இருந்தால் தூ அப்படிங்கிற வினைமுற்று தான் வரணும். ஒருமைக்கு தூ வரணும், பன்மைக்கு வரணும். இப்போ இங்கே மாடுகள் இங்கேயே கொடுத்துட்டாங்க பன்மை விகுதி. அதே மாதிரி இங்கே பன்மையில் வரக்கூடிய தமது அப்படிங்கிறது வரணும், இங்கே அப்படிங்கிறது வரணும். இதைத்தான் மாற்றி மாற்றி கொடுத்து ஒருமை பன்மை பிள்ளைகள் அப்படின்னு கேட்பாங்க. மாணவன் இங்கே ஒரே ஒரு ஆள் தான். தனது அப்படிங்கிறது ஒருமைக்கு பயன்படுத்தக்கூடியது. கையால் பெற்று கொண்டான், ஒருமை விகுதி தான், எல்லாமே ஒருமை. இங்கே தலைவருங்கிறது ஒரு ஆள் தான். ஆனால் இதை மரியாதை பன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மரியாதை நிமித்தமாக அவர் பன்மையாக நம்ம சொல்லுவோம். அவருக்கு சொல்லக்கூடிய எல்லா டேமையும் பன்மையில் சொல்லுவோம். இப்போ தலைவருங்கிறது ஒரே ஆள் தான், ஆனால் அவர் தமது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ பன்மைக்கு சொல்லக்கூடிய அந்த தமது கையால் பரிசு வழங்கினார், அந்த பன்மை விகுதி தான் வரும். நம்ம அதை மரியாதை பன்மைன்னு சொல்கிறோம். சில இடத்துல இப்போ குடியரசுத் தலைவர் நேற்று வந்தார், கொடியை ஏற்றினார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மரியாதை நிமித்தமாக அவங்களுக்கு பன்மை விகுதியை பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் கவனமாக இருக்கணும். அடுத்து தன்மை பன்மையில் இரு வகை இருக்குது. ஒன்று உளப்பாட்டு தன்மை பன்மை, இன்னொன்று உளப்படுத்தா தன்மை பன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. உளப்பாட்டு தன்மை பன்மைன்னா என்னென்ன அப்படின்னா, பேசுகிறவர் முன்னாடி இருக்கவரையும் தன்னோட சேர்த்து கொண்டு பேசுகிறது. இப்போ 2 பேர் ஒரு கான்வர்சேஷனில் இருக்கும்போது யார் பேசுகிறாங்களோ அவங்க கேட்கக்கூடிய ஆளையும் சேர்த்து கொண்டு நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது தான் நாம் முயற்சி செய்வோம். அப்போது பேசுபவரையும் இந்த இடத்துல நாம்ங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா, பேசுபவரையும் கேட்கவரையும் சேர்த்து குடிக்கிறது. அதுதான் உளப்பாட்டு. இதே இது உளப்பாடுத்தாது அப்படின்னா அவரை தவிர்த்து தன்மையில் பேசுகிறது. இப்போ அவரை சேர்க்காம இவர் கூட இருக்கக்கூடிய யாரையோ, இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு யாரையோ, இவங்க ஒரு டீமாக இருக்கிறாங்க, எதிர்த்தாப்பில் இருக்க ஆளை சேர்க்காம இவங்களை மட்டும் பேசுகிறத உளப்படுத்தான்னு சொல்கிறாங்க. அப்போது ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் பேசிகிட்டு இருக்கார், இவர் தான் பேசுபவர், இவர் கேட்பவர். இப்போது உளப்பாட்டு தன்மைனா இவங்க 2 பேரையும் நாம் அப்படின்னு சொல்கிறது. இல்லை உளப்படுத்தாதுன்னா இவரை சேர்க்காம இவர் கூட ஒரு 2 பேர் பக்கத்தில் இருக்காங்க, இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா இவங்களை மட்டும் சேர்த்துக்கிறது, இவரை சேர்க்காமல் இருக்கிறது உளப்படுத்தா. அவரை சேர்த்தா உளப்படுத்தினது, அவரை சேர்க்கலாம் உளப்படுத்தாது. அப்போ இப்போ இவர் ஏதோ கேட்டிருக்காரு, அதுக்கு இவர் பதில் சொல்கிறாரு, நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னா இவர் கூட இருக்கக்கூடிய பன்மையில் உள்ள ஆட்கள் தான் யார், நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதுதான் ஒருமை பன்மைக்கு இது எடுத்துக்காட்டு பார்க்கலாம். சிறுமி தமது கையில் மலர்களை வைத்திருந்தாள். சிறுமிங்கிறது ஒருமை, தனதா தமதா. தனதுங்கிறது ஒருமையை குறிக்கும். வந்துச்சுன்னா ஒருமை, வந்துச்சுன்னா பன்மை. இப்போ இங்கே இடத்துல சிறுமினா தனது, அப்போது சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். இப்போ சிறுமிகள் தமது கையில் மலர்களை வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் பன்மை வந்துச்சுன்னா. அடுத்து 2வது, அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். இங்கே அம்பேத்கருங்கிறது ஒருமை தான், ஆனால் நல்கினார், அவரை மரியாதை பன்மையில் நம்ம சொல்கிறோம். அப்போ பன்மைங்கும் போது இங்கே என்ன வரணும், தமது அப்படிங்கிறது வரணும். அடுத்ததாக உயர்ந்தோர் அப்படிங்கிறது எங்கே கொடுத்துருக்காங்க. உயர்ந்தோர் அப்படிங்கிறது இங்கே பன்மையில் வந்திருக்கு. நிறைய பேரை சொல்கிறோம், ஒரு ஆளை சொல்லலை. உயர்ந்தான் அப்படின்னு சொல்லலை, உயர்ந்தோர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கேயும் கடைசி மாட்டார்கள் அப்படிங்கிறது பன்மையில் வந்திருக்கு. அப்போ தன்னைங்கிறது ஒருமை, தம்மைங்கிறது பன்மை. அப்போ உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். அடுத்து இவைன்னு வந்துட்டால இதுன்னு வந்தால் ஒருமை, இவைன்னு வந்தால் பன்மை. அடுத்து எனக்கு பிடித்த நூல்கள், இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள், இங்கேயும் பன்மை விகுதி வருது. தான் அப்படின்னா இதுதான் எனக்கு பிடித்த நூல் அப்படின்னா தான் யூஸ் பண்ணலாம். இவை அப்படின்னு வரும்போது தாம் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தணும். குழந்தைகள் அப்படிங்கிறது பன்மை. செய்கின்றனர் விகுதி பன்மை உணர்த்துது. அப்போது குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். குழந்தை தன்னால் இயன்ற உதவியை செய்தது அப்படின்னா ஒருமைனா தன்னால் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். இப்போ வேற்றுமை உருபையை ஏற்கும்போது தன்மை முன்னிலை திரியும் பெயர்களை கண்டறிந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யான் வேற்றுமை உருபை ஏற்கும்போது எப்படி இருக்கும், யான் கூட்டல் ஐ, அவ்வளோதான் பார்த்தோம். யான் கூட்டல் ஐ எண்ணெய் அப்படின்னு மாறும். 2. அடுத்ததாக நீர்னா முன்னிலையில் இருக்கக்கூடிய பன்மை. அப்போது நீர் கூட்டலை உன்னை, உண்மை அப்படின்னு ஒரு நீர்னா முன்னாடி ஒரு ஆள் இருந்துச்சுன்னா
உன் அப்படின்னு மாறும். நீ கூட்டலை உன்னை அப்படின்னு மாறும். நிறைய பேரை சொல்லும்போது நீர் கூட்டலைங்கிறது உண்மை அப்படின்னு மாறும். அடுத்து யாம்ங்கிறது அதில் வந்து நிறைய பேரை தன்மையில் பன்மை சொல்கிறது. யாம் கூட்டல் ஐ எம்ஐ. அப்போது 4 3 பி தான் விடை. ஸோ இதுதான் தன்மை பன்மை குறித்து அறிதல் குறித்து கேட்கக்கூடிய கேள்விகள். பிழையை நீக்குதல் வந்து அந்த 3வது யூனிட்டில் நம்ம ஒருமை பன்மை பிழை நீக்குதல் பார்க்கும்போது அதில் உள்ள டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், புக்கில் உள்ள எக்ஸசைஸு அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். நன்றி. இதோட எழுத்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது.